ஹலோ பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டீ தான் போட்டுட்ருக்கேன். அது வந்து ஆக்சுவலி ஊட்டி டீ தூள். இது எப்படி என் கைக்கு வந்துச்சு அப்படின்னா, ஜோசஃபோட ஓனர் வந்து போயிருந்தாங்க, ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் ஊட்டி போயிருந்தாங்க. ஸோ அவங்க எங்களுக்காக அந்த டீ தூள், அதுக்கப்புறம் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் அது பாப்பாவுக்கு ஜர்க்கின் வாங்கின்னு வந்தாங்க. ஜர்க்கின் வந்து சொல்லவே தேவையில்ல, செம்மையாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எங்களுக்காக இதை வாங்கிட்டு வருவாங்கன்னு நான் சுத்தமாக நினைக்கல. அவங்க போனாங்க, அது எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு இடத்துல போகும்போது கூட எங்களுக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சாங்க, இந்த இடம் எப்படி இருக்கு பாரு அப்படின்ட்டு. அப்போலாம் பார்த்தேன். ஆனால் அவங்க எங்களுக்காக வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ இந்த இடத்துல நான் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வந்து ஊட்டி போயிருக்கேன், 2 டைம்ஸ் போயிருக்கேன் காலேஜ் படிக்கும்போது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைன் ஃபாரஸ்ட் போயிருக்கேன். அப்புறம் வேறு என்ன, பொட்டானிக்கல் கார்டன் போயிருக்கேன். இந்த மாதிரிலாம் போயிருக்கேன். ஆனால் வந்து வாங்கிட்டு வந்தது சாக்லேட் தான். ஏன்னா அதுதான் வந்து அந்த டைமில் எனக்கு வேறு எதுவுமே அந்த டைமில் தோணல, காலேஜ் டைமில். ஸோ சாக்லேட் தான் எனக்கு, ஊட்டினாலே சாக்லேட் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபேமிலிக்கு கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா அங்கே அது கொஞ்சம் ரேட்டாக இருந்ததால் நான் எடுத்துகிட்டு போன அமௌண்ட் வச்சு வாங்கிட்டு வந்து ஃபேமிலிக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து கொடுத்தேன். ஸோ நான் போனதில் சாக்லேட் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த டீ தூள் நான் வாங்கினதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். அதுவும் நான் போட்டு எப்படி இருக்குது இந்த ஊட்டி டீ தூள் வந்து பார்த்து அதை நான் போட்டு குடித்தேன். சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அதுலேயே வந்து அந்த ஏலக்காய் அது இது சம்திங் ஏதோ போட்டிருக்காங்க போல். சூப்பராக இருந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் மம்மி வீட்டுக்கு போயிட்டேன் கிளம்பி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி வீட்டில் வந்து சுத்தமாக இருக்கவே முடியாது. ஏன்னா மேலே டெரஸ்னால் பயங்கரமாக கீழே வந்து இருக்கவே முடியாது. அவ்வளோ அனலாக இருக்கும், காற்று வராது, சுத்தமாக இருக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு ஜூஸ் குடிக்கணும், எதனா சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அந்த ரோஸ் மில்க்கு அந்த இதுவும் இந்த நன்னாரிஸ் இதுவும் வாங்கி வந்து வச்சுட்டாங்க. ஸோ எப்போவுமே வந்து அது ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கும். அது ஒரு பெரிய பாட்டிலாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அங்கே போனாலே நாங்கள் வந்து இந்த சீட்ஸ் போட்டு அப்புறம் இந்த லெமன்லாம் போட்டு எல்லாமே குடிப்போம். ஜூஸ் அப்படி தான் இருக்கும். அதாக்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எங்கள் மம்மி வீட்டுக்கு ஈவினிங்னா ஒரு 3:30 4 o'clock அது மாதிரி போயிருப்பேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா அங்கே ஸ்டே பண்ண மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணேன். அதோடு நான் இனிமேல் அங்கே ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். ஏன்னா அங்கே சுத்தமாக காற்றே அது அவங்க எப்படி தான் எங்கள் அம்மா அப்பா என் தங்கச்சிலாம் இருக்காங்கன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நினைக்கும் போது சுத்தமாக காற்று வராது, பயங்கரமாக நல்லாயிருக்கும். அப்புறம் அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா கேபிக்கு வந்து நான் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்துட்ருந்தேன். எப்போவுமே நைட்டு தூங்கும்போது கால் ஆட்டும் போது கால் ஆட்டிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் சொல்லு அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, இல்லை நம்ம வந்து முட்டி போட்டு சொல்லி கொடுக்கலாம், என்ன 1 minute கூட இல்லை, சும்மா ஒரு செகண்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ வந்து அவனுக்கு இப்போத்துலேருந்தே பழக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அவனுக்கு முட்டி போட்டு நான் சொல்கிறத சொல்லு அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணேன். ஸோ அவனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அழகாக க்யூட்டாக சொன்னான். அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சரி அது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி கருவாடு வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். அதுவும் எங்கள் அம்மா கிட்டே கேட்டு, ஆக்சுவலி நானும் எங்கள் அம்மாவும் சேமாக ஒன்றா கடைக்கு போயிட்டு ஓகே செய்யலாமா நாளைக்குன்ட்டு அவங்களும் அதை தான் வாங்கிட்டு போனாங்க, நானும் அதான் வாங்கிட்டு போனேன். ஸோ அதை தான் செஞ்சிட்ருக்கேன், நைட்டு செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா காலைல என்னால் எழுஞ்சிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் மாற்றிக்கணும், காலைல சீக்கிரமாக எழுஞ்சிக்க பழகணும். ஸோ நைட்டே நான் வந்து செஞ்சு வச்சுருவேன். நான் லேட்டாக தான் தூங்குவேன். ஸோ நைட்டு பாப்பா தூங்க வச்சுட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா என்னால் அந்த கிச்சன் ரூமில் நிற்கவே முடியல. சாப்பாடெலாம் செஞ்சிட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி நைட்டு 1 மணி ஆனாலும் சரி 2 மணி ஆனாலும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சிட்டக்கப்புறம் தான் நான் போய் தூங்குவேனே, அப்போ தான் தூக்கம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அன்றைக்கி மறுநாளே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏசி மாட்டியாச்சு. ஏசி மாட்டினோடனே தான் எனக்கு வந்து எப்படி அந்த ஃபீலிங் சொல்கிறதுனே தெரில. ஏன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா ஜன்னல் இருக்குது, ஆனால் அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ குடோனுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும், சுத்தமாக காற்று வராது. கிச்சன்லேயும் நிற்க முடியாது. நான் சரி கொஞ்சம் நைட் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னா கூட தூங்க முடியாது. ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா அந்த
வேர்க்குரு அந்த மாதிரி ஏதோ ஸ்கின் அவனுக்கு ரொம்ப ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு டக்கு டக்குன்னு ஸ்கின் அலர்ஜி எதனாலும் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி சம்மர் டைமில் வரும், வந்திருக்கு. அது பயங்கரமாக இதோட பயங்கரமாலாம் வந்திருக்கு. அதனால் அவனை கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நான் ஜோசப் கிட்டே சொல்லிகிட்டே இருப்பேன். எப்பா சம்மர் டைம் வந்துடுச்சு, லாஸ்ட் டைம் அவன் குழந்தையா இருக்கும்போது தான் நினச்சி தேவையில்ல அப்படின்ட்டு சொல்லி அதை பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜோசப் வந்து சரி ஓகே ஏசி மாட்டிடலாம். ஆக்சுவலி நாங்கள் ஏசி ஏன் மாட்டலைன்னா இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ரெய்னி சீசனில் வந்ததால் இந்த வீடு இப்போ எப்படி இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இருந்துச்சு. பயங்கர குளிரும், ஃபேன் கூட போட முடியாது. ஸோ வந்து இந்த டைமில் ஏசி போட்டு எதுக்கு, ஏன்னா ஏசி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரேட் அமௌண்ட் அதிகமாக தான் ஆச்சு. சரி இப்போதைக்கு வேணாம், நம்மளுக்கு தேவைப்படும் சம்மர் டைமில் தான் தேவைப்படும் அப்படின்னு நினச்சோம். எப்படியோ நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து 5 months 6 months ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதான் ரைட் டைம், இது கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், இதுக்கு மேலே முடியல அப்படின்ட்டு ஜோசப் வந்து அன்றைக்கே முடிவு பண்ணாங்க போட்டே ஆகணுன்ட்டு. மறுநாளே அந்த அயர் கம்பெனிலேருந்தே கால் பண்ணி வர வச்சு சூப்பராக வந்து மாட்டி கொடுத்துட்டாங்க அவங்களும். ஸோ அப்போ தான் வந்து நிம்மதியாக தூங்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி எடுத்த கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் எப்பயோ எடுத்த வீடியோ. ஸோ வந்து அதெல்லாம் அட்டாச் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இதுக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ இது. நான் வந்து எங்கள் மம்மி வீட்டுக்கு அகைன் எங்கள் டேடி வந்து 1 week ஊருக்கு போயிருந்தார், வேலை விஷயமாக போயிருந்தார். ஸோ அவர் இன்றைக்கி தான் வந்திருந்தார். ஸோ அதுக்காக நான் வந்து எங்கள் டேடி கூப்பிட்டாரு, சரி பாப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. என் தங்கச்சி வந்து ஜோசப்லாம் சமைச்சலாம் வச்சுட்டு ஜோசப் நான் எப்போ வந்தேன்னா மணி 2 3 இருக்கும், 3 மணி 3:30 4 இருக்கும். அந்த டைமில் தான் வந்தேன். எங்கள் மம்மி வந்து கூப்பிட்டு போனாங்க, மம்மியும் சொல்லி வந்தாங்க. அவங்க சர்ச்லாம் போயிட்டு வந்து என்னை அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு வந்தாங்க. ஸோ டேடி பார்த்தாரு, அப்புறம் விளாட்னாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் ஆனால் டெரஸ் வந்துடுவோம். சொன்ன மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் எங்களால் இருக்கவே முடியாது, கீழே அவ்வளோ அனலாக இருக்கும். அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன், எப்போவுமே ஸ்டே பண்ணணும். அந்த லாஸ்ட்டு அந்த இதுக்கு முன்னாடி வீட்டிலலாம் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே எனக்கு ஒரு பயம் வந்துடுது, வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஸ்டே பண்ணி எனக்கு தூக்கம் வரல, அவ்வளோ அனல். ஏன்னா இதுதான் டெரஸ், இவ்வளோ தான். இது கீழே எங்கள் அம்மா வீடு, அவ்வளோ நல்லா இருக்கும். ஐயோ சுத்தமாக முடியாது. அதே மாதிரி இந்த ரெய்னி டேஸில் நான் சொன்ன மாதிரி எங்கள் வீடு எப்படியோ அதுக்கு ஆப்போசிட்டாக பயங்கரமாக குளிரும் இந்த இது. ஸோ சம்மர் டைமில் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த மழை காலத்தில் கூட இருந்துடலாம் போல், வெயில் காலத்தில் இருக்கவே முடியல. எப்படி இருக்காங்க ஒரு பக்கம் நினச்சி பார்த்தாலே கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா நைட்டு எங்கள் மம்மி சிக்கன் எடுத்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. ஆக்சுவலி அவளுக்கு வந்து என் தங்கச்சி ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கூட இவன் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டான், போவான் வருவான் விளாடுவான். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கான் இப்போது. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.